இது வரைக்கும் மாலதி நடராஜன் மாமாக்கு சாரி நடராஜன் கிட்ட சொல்லல. அதனாலதான் நடராஜன் அம்மாவை பார்த்து பேசிருக்காரு. ஆனா இனிமேலும் சொல்லாம இருப்பான்னு சொல்ல முடியாது. எப்ப வேணாலும் 2 பேரும் சேரலாம். அதனால இது இப்படியே விட்டுறக்கூடாது அத்தை. நீங்க இருங்க, நான் வரேன். யாரு? மாலதி, கொஞ்சம் வெளியே வா. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். வரேன். நமக்கு நல்லது நடக்க போகுது. மூக்கு வேர்த்திருச்சு போல இருக்கு. எப்படிதான் இவளுக்கு மட்டும் தெரியுமோ தெரியல. நீங்க பயப்படாதீங்க, நான் உடனே வந்துடுறேன். என்ன இப்போ உனக்கு என்ன பேசணும்? கத்தாத. நடராஜன் கூட என்ன பேசின? அங்க என்ன பாக்குற? அவங்க தான் சொன்னாங்க, இந்த வீட்ல அவங்க தான் பெரியவங்க, தப்பு பண்ணா கண்டிக்க தான் செய்வாங்க. சொல்லு, நடராஜன் கிட்ட என்ன பேசின? நான் ஒன்னும் பேசலையே. ஏண்டி போய் சொல்ற? அத நான் பார்த்தனே. ஏன் உங்க ஆள்கிட்ட நீங்களே கேட்க வேண்டியதானே? கத்தி ஞாபகம் இருக்குல்ல? கழுத்து இருக்காது, துண்டாக்கிடுவேன். அத்தை, நீங்க கோவப்படாதீங்க. எறும்பு புத்துக்குள்ள பாம்பு நுழைஞ்ச மாதிரி இந்த குடும்பத்துக்குன்னு வந்து வாச்சிருக்கா பாரதி. மூஞ்சிய பாரு.
அத பாரு, இன்னொரு தடவை அந்த ஆள் கிட்ட பேசுன, அந்த சர்டிபிகேட் காப்பிய நட்ராஜன் கிட்டே கொடுத்துருவேன். என்ன பண்ணுமோ அதை அவரே பார்த்துப்பாரு. புரியுதா? இவ பேசுறத வச்சு பார்த்தா சர்டிபிகேட்டை ராஜேஷ் கிட்டே கொடுத்துருவா போல இருக்கே. நட்ராஜனை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். ஏற்கனவே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு அவர்கிட்ட பேசுற? இன்னைக்கு எனக்கும் ராஜேஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இந்த நைட்டை கடந்துட்டேன்னா நாளைக்கு காலையிலேருந்து நீ என்னை மிரட்ட முடியாது. சர்டிஃபிகேட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. இங்க பாரு, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில வேற பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காத. போ. அண்ணி என்ன சொன்னாங்க? நம்ம சாந்தி முகூர்த்தத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணாங்க. என்ன அவசர அவசரமாக கூப்பிட்டு போனாங்க? என்ன சொன்னாங்க? ஒன்றும் இல்லை, லேடிஸ் மேட்டர். என்ன லேடிஸ் மேட்டர் சொல்லு. சந்தோஷ். ஓகே, லேடிஸ் மேட்டர் 1000 இருக்கும். வாட்ஸ் மை ப்ராப்ளம்? இந்த மாதிரி சொல்ல மறந்துட்டு பாரு. இந்த ஆஃபீஸ்க்கு மலைச்சாமி அங்கிள் வந்தார். அப்பா பார்த்து பேசிட்டு போயிருக்காரு. பாவம், இந்த ஃபேமிலிக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறது? இந்த மாலதி இன்னும் வீட்லேயே உட்காந்துட்டு இருக்கிறா. என்ன கதை வருது? அப்படிலாம் விட முடியாது. என்ன பண்ணலாம்ல? சாரி சாரி. தேவையா உனக்கு? டேய் சந்தோஷ், தேவையா உனக்குன்னு வாய் சும்மா இருக்க மாட்டியா? எதுக்கு நீ தேவையில்லாத விஷயத்துல தலையிடுற? அப்படின்னு என்ன தான் பண்ணிட்டு போற? உனக்கு என்ன பண்ண தெரியும்? வாயை மூடிட்டு உன் வேலையை பார். புரியுதா? எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை பாரதி பார்த்துப்பா. உன்னோட வேலை பாரதியை பார்த்துக்கணும், குட்டி பாப்பாவை பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு நீ தேவையில்லாத விஷயத்தெல்லாம் தலையிடக்கூடாது. புரியுதோ? புரிஞ்சிருச்சு. சந்தோஷுக்கு புரிஞ்சிருச்சு. என்னாச்சு? சந்தோஷ், ஒண்ணும் இல்ல. உங்ககிட்ட நான் நிறைய பேசணும். நிறைய விஷயங்களை சொல்லணும். ஆனா அது இப்போ வேண்டாம். இப்போ ஒன்றும் இல்லைம்மா, எப்பவுமே வேண்டாம். ஆமா, பாரு, நீ ஒரு விஷயம் பண்ணுனா அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக அது நல்லதாக தான் இருக்கும். அதனால் நீ என்ன வேணால் பண்ணலாம், என்கிட்ட சொல்லாமலே பண்ணலாம். நானும் கேட்க மாட்டேன். அதுதான் நான் உன் மேலே வச்சுருக்க அண்டர்ஸ்டாண்டிங், அஃபெக்ஷன், எக்ஸட்ரா எக்ஸட்ரா. ஓகே? லவ் யூ. லவ் யூ போத். போத்தா? ஆமாம், பெரிய பாப்பா, குட்டி பாப்பா.
மாலதி, நான் வேணா வெளில போகிறேன், நீ சாரி மாற்றிக்கோ. என்ன நீங்க? நான் ஒன்றும் யாரும் இல்லையே, உங்க மனைவி, தாலி கட்டின மனைவி. கரெக்டு தான், இருந்தாலும் நான் ஹாலில் இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். கணவன் மனைவிக்குள்ள என்ன வெக்கம்? இல்லை மாலதி, நான் வெளில இருக்கேன், ப்ளீஸ். வெக்கத்தை பாரு. நீங்க எங்கேயும் போக வேண்டாம், நான் பாத்ரூம்ல போய் கட்டிக்கிறேன். ஓகே? என்னங்க அதுக்குள்ள குடிச்சிட்டீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா 2 பேர் சேர்ந்தே குடிச்சிருக்கலாமே. அதுக்குள்ள அவசரமா? பால் குடியா? உங்களுக்கு இல்லை, எனக்கு நீ குடி. கொஞ்சம் எனக்கு ஃபுல்லாக இருக்கு, நீ குடி. ஓகே. விடியும் போது பல பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். நோ மோர் டென்ஷன். கொல்லிவாய் பிசாசு மாதிரி இருக்கு, சிரிப்பு மூஞ்சும். என்ன என்ன யோசனை? இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களை சத்தமா சொல்லிடணும், உங்களுக்குள்ளே சொல்லிக்கூடாது. எங்க சொல்லுங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களெல்லாம் சத்தம். எதுக்கு கத்துறீங்க? அது இல்ல, சரியில்ல, நான் எப்படி இருக்கேன்னு சொல்ல சொன்னேன். ஓ அப்படியா? நான் தான் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சாரியில மாலதி, சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. அவ்வளோதானா? நைட்டிலையும் நீ அழகா தான் இருக்க, சுடிதார்லயும் நீ அழகா தான் இருக்க. என்ன வெக்கமா? ஏன் இருக்காதா?
ஒய்ஃபுக்கும் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் வெக்கம் தேவையில்லைன்னு சொன்ன. அந்த வெக்கம் வேற, இது வேற. வெக்கத்தில் கூட வெரைட்டி இருக்கா? லேசா எனக்கு என்ன என்னமோ போல இருக்கு. ரொம்ப அன்ஈஸியா இருக்கு. என்னாச்சு? ஏதோ போல இருக்கு. இது மயக்கமா தூக்கமானு தெரியல. எனக்கும் தான் ஏதோ போல வெக்கமா. அது உன் மேல இருக்கிற மயக்கம். அது என்னமோ போல இருக்கு. தூக்கமா வருது. மாலதி, தூக்கம் இல்லை, வெக்கத்தில் உனக்கு மயக்கம் வருதுன்னு சொல்லு. மாலதி, மாலதி, உனக்கு மட்டும்தான் ட்ராமா ஆட தெரியுமா? எனக்கும் தெரியும். குட் நைட்.